Dear students, welcome to the session. Today topic is Myron-Thompson method. Exact differential method Myron-Thompson method என்ன வித்தியாசம் இருக்கு? With the help of this method, we can directly construct f of z in terms of z without first finding out v when u is given or u when v is given. இப்போ u இருந்ததுன்னா அதில் இருந்து டைரெக்டாக f of z வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சரியா? u இருந்ததுன்னா டைரெக்டாக f of z வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இதுவே எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் மெத்தட்னா யூவில் இருந்து வியை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்புறம் இது ரெண்டுத்தையும் சேர்த்து f of z வந்து எழுதலாம். ஆனால் Myron-Thompson மெத்தடில் டைரெக்டாக f of z வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டியது f of z u plus iv is to be constructed. f dash of z equal ux plus ivx இந்த ஃபார்முலா ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறேன். f dash of z வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? ux plus ivxன்னு வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம். ux plus ivx ரியல் பார்ட் எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும், ப்ளஸ் இமேஜினரி பார்ட் அதாவது வியை வந்து எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ரெண்டு பேரையும் ஆட் பண்ணிங்கன்னா அந்த வேல்யூ வந்து f of xக்கு ஈக்குவலாக இருக்கும். புரியுதா? இப்போ அடுத்தது, இப்போ ரியல் பார்ட் u வந்து கொடுத்துருக்குறாங்க, அதில் இருந்து f of z வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? உங்களுக்கு காச்சி-ரீமான் ஈக்குவேஷன் தெரியும் இல்லையா? சிஆர் ஈக்குவேஷன் வந்து என்ன சொல்லுது? சிஆர் ux equal vy, uy equal minus vx. அப்போ இந்த vxக்கு பதில் என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம்? which implies vx equal minus uy. இப்போ இந்த vx தூக்கிட்டு டைரெக்டாக என்ன எழுதலாம்? f dash of z ux minus I uy. In place of vx ல எதை எடுத்துட்டு வந்து எழுதலாம்னா uy வந்து எடுத்துட்டு வந்து எழுதலாம். ஏன்னா f of z வந்து அனலிட்டிக் ஃபங்க்ஷனாக இருக்கும்போது CR ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். இப்போ அடுத்தது இந்த ரெண்டு சைடு வந்து இன்டெக்ரல் வந்து பண்ணுறாங்க. இன்டெக்ரல் பண்ணும்போது என்ன ஆகும்? டிஃபரன்ஷியேஷன் வந்து கேன்சல் ஆகும். f dash of z இன்டெக்ரல் ஆஃப் ux எக்ஸ்னு இருக்க, இதுக்கு வந்து ப்ரூஃப் வந்து இருக்குது, நம்மளுக்கு அது தேவையில்லை. எக்ஸ்னு இருக்க வேண்டிய இடத்துல என்ன மாற்றணும்னா செட்னு வந்து மாற்றணும், ஒய்னு இருக்க வேண்டிய இடத்துல 0 வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். dz மைனஸ் ஐ. சிமிலர்லி யூவை ஒய்யை பொறுத்து பண்ணதில் எக்ஸ்னு இருக்க வேண்டிய இடத்துல செட்டு, ஒய்னு இருக்க வேண்டிய இடத்துல 0. அப்புறம் இந்த டேர்ம் வந்து இன்டர்வல் பண்ணணும். இன்டர்வல் ஆஃப் f dash of zனா அது என்னவா மாறும்? இது வந்து எப்படி எழுதலாம்? f of zன்னு வந்து எழுதலாம். ஏன்னா இன்டெக்ரல் பண்ணும்போது டிஃபரன்ஷியேஷன் வந்து கேன்சல் ஆகும். சரியா? இது மாதிரி தான் இந்த ரியல் பார்ட் u கொடுத்துருந்தாங்கன்னா அதிலிருந்து f of z கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ சரி, ஒரு வேளை வந்து இமேஜினரி பார்ட் v கொடுத்துருக்குறாங்க. அப்போ v கொடுத்ததுன்னா எனக்கு v மட்டும் தான் தெரியும். அப்போ இதில் அதே ஃபார்முலா f dash of z ux equal vy, uy equal
minus vx. இப்போ எது மட்டும்தான் இருக்குன்னா v மட்டும்தான் இருக்கு. இப்போ எனக்கு எது தெரியாதுன்னா f dash of z வந்து எப்படி எழுதியிருக்கிறாங்கன்னா f dash of z ux plus I vx. v தெரியும். அப்போ ux பதில் என்ன எழுதிக்கலாம்னா vy plus I vx. இதுலையும் அதே சேம் சினாரியோ, ரெண்டு சைடு ஒன்று இன்டெகிரல் பண்ணுறீங்க. f dash of z f dash இன்டெகிரல் பண்ணும்போது டிஃபரன்ஷியேஷன் கேன்சல் ஆகிட்டு இது எப்படி மாறும்னா f of zன்னு மாறும். இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். புரியுதா? இப்போ அடுத்தது vy. இதுலையும் வந்து என்ன செய்யறேன்னா அதே xன்னு இருக்க வேண்டிய இடத்துல z வந்து சப்ஸ்டிட் பண்ணணும், yன்னு இருக்க வேண்டிய இடத்துல 0 வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். dx plus I vx z, 0 into dz. புரியுதா? சாரி, இது வந்து dx இல்லை, ஏன்னா in terms of zல வரும். அதனால இது வந்து dz. சாரி, z பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். plus I vy z, 0 into dz. இதான் இமேஜினரி பார்ட் b கொடுத்துருக்கும் போது f of z கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. அப்போ ஹோலாக என்ன தெரியுதுன்னா இந்த ரெண்டு ஃபார்முலாவும் எதுலேருந்து தான் டெரைவ் பண்ணியிருக்கணும்? அண்ட் பேஸ்ட் ஆன் த காச்சி-ரீமான் ஈக்குவேஷன்லேருந்து டெரைவ் பண்ணியிருக்கோம். எக்ஸாமில் 90% எதை பேஸ் பண்ணி வரும்னா ரியல் பார்ட் u கொடுத்துருப்பாங்க, அதை பேஸ் பண்ணி f of z வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். சரியா? ரியல் பார்ட் u இருக்கும், அதை பேஸ் பண்ணி ஹோல் ஃபங்க்ஷன் f of z ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஒரு சில சமயம் இமேஜினரி பார்ட் v இருக்கும், அதை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது. அந்த ரெண்டு ஃபார்மும். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், determine the analytic function where the real part u is given. இப்போ uல இருந்து அனலிட்டிக் ஃபங்க்ஷனை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். இந்த கொஷனில் இருந்தே ஒரு நல்லா தெளிவாக தெரியுது. இதில் மைலன் தாம்சன் மெத்தடை யூஸ் பண்ண சொல்லி அவங்க சொல்லலை. வெறும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா determine the analytic function மட்டும்தான் இருக்குது. என்ன மட்டும்தான் இருக்குது? determine the analytic function. அப்படின்னா நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா u வந்து கொடுத்துருக்குறாங்க, அப்போ f of z கண்டுபிடிக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக தான் யூஸ் பண்ணுவோம், மைலன் தாம்சன் மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணணும். இதுவே u கொடுத்துட்டு அதனை கான்ஜுகேட் பேர் கேட்டாங்கன்னா என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும்? எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் மெத்தடு வந்து யூஸ் பண்ணணும். எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் மெத்தட் வந்து யூஸ் பண்ணணும். புரியுதா? இதுக்கான சொல்யூஷன் u வந்து இருக்கு. இதை x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். u-வை x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். x கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 3x ஸ்கொயர், நீங்கள் x பொறுத்து பண்ண போகிறீங்க. அப்போ என்ன ஆகும்? 3யும் y ஸ்கொயரும் கான்ஸ்டன்ட், அதனால -3y ஸ்கொயர். 3 ஃபிக்ஸட், x ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x, அதனால 6x வந்து கிடச்சிருக்கு. இது ரெண்டும் வந்து 0 ஆகிடும். இப்போ அடுத்தது இதே மாதிரி வந்து y-ஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். பிஃபோர் தட் எக்ஸ்ன்னு இருக்க வேண்டிய இடத்துல சப்ஸ்டிட் பண்ணால் z சப்ஸ்டிட் பண்ணணும், yன்னு இருக்க வேண்டிய இடத்துல 0 சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ இது எப்படி மாறினா 3z ஸ்கொயர் 0, ஏன்னா y மதிப்பு 0, 6z, அப்போ 3z ஸ்கொயர் ப்ளஸ் 6z. இப்போ அடுத்தது இதே டேர்மை வந்து y-ஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இதை வந்து y-ஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். y-ஐ பொறுத்து ஈஸியாக டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாமா? ஏன்னா x கியூப் வந்து y-ஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது கேன்சல் ஆகும். இங்கே y-ஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்க. 3x -3x வந்து ஃபிக்ஸடு, -3x வந்து ஃபிக்ஸடு. y ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2y வந்து கிடைக்கும். இப்போ அடுத்தது இந்த 3x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 ஆகும். -3 ஃபிக்ஸடு, y ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2y, -3 கொடுத்துருக்கும்போது -6y, கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0. இப்போ இதுலையும் என்ன சேஞ்ச் ஓவர் வந்து பண்ணணும்? எக்ஸ்ன்னு இருக்க வேண்டிய இடத்துல z, yன்னு இருக்க வேண்டிய இடத்துல 0. அப்போ என்ன ஆகுனா இதுலையும் வந்து y டேர்ம் இருக்கு, இதுலையும் y டேர்ம் இருக்கு. 0 கூட எதை இருக்குனாலும் 0, அதனால uy z, 0 வந்து 0. இப்போ ரியல் பார்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஃபார்முலா இன்ட்ரோடக்ஷன்லேயே பார்த்தோம். ux z, 0 dz -i uy z, 0 into dz. இது சிம்பிளான ஃபார்முலா தான். uy x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும், uy y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஃப்ரண்ட்ல வந்து ஒரு -i வந்து சேர்த்து ரெண்டுத்துமே z பொறுத்து இன்டெகிரல் வந்து பண்ணணும். இப்போ ux z, 0 னுடைய வேல்யூ வந்து இருக்கு. ux z, 0 னுடைய வேல்யூ 3z ஸ்கொயர் ப்ளஸ் 6z.
இப்போ இதை இன்டெக்ரல் பண்ணணும். இன்டெக்ரல் பண்ணும்போது 3z² டிஃபரண்ட் இன்டெக்ரல் பண்ணும்போது z³ 3 + 6 z இன்டெக்ரல் பண்ணோம்னா z² 2. இப்போ என்ன ஆன்சர் கிடைக்குன்னா z³ + 3z² + c. இதான் ரெக்வயர்டு அனலிட்டிக் ஃபங்க்ஷன். இப்போ ரெண்டாவது ப்ராப்ளம், determine the analytic function W. இப்போ இதுலையும் எதை மென்ஷன் பண்ணலை, by applying the Mellin-Thomson மெத்தட்லாம் எதுவும் இல்லை, டைரெக்டாக அனாலிட்டிக் ஃபங்க்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணி எது கொடுத்துருக்காங்கன்னா ரியல் பார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. u + iv, அதில் யூங்கிறது வந்து ரியல் பார்ட், i இல்லாமல் இருக்கிறது வந்து ரியல் பார்ட். u வந்து எடுத்துக்கிட்டீங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன பண்ணணும், இதை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இதை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இப்போ என்ன ஃபார்முலா, இதுலேயும் எக்ஸ் இருக்கு, இதுலையும் எக்ஸ் இருக்கு. உங்களுக்கு இந்த டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலா தெரியும் இல்லையா? டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலா வந்து என்ன, uv அப்படின்னு இருக்கும்போது uv dash v1 எழுதிட்டேன், uv dash plus vu dash. இப்போ இதை வந்து u மாதிரி ட்ரீட் பண்ணுங்க, இது ஃபுல்லாக வந்து v டைம் மாதிரி. u வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இதை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்க, அப்போ cos 2y வந்து கான்ஸ்டன்ட், எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. அடுத்தது இதே எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் y வந்து என்ன எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது கான்ஸ்டன்ட், அதனால இது வந்து 0, அதனால e⁴x cos 2y. இப்போ செகண்டாக டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இந்த x cos 2y மைனஸ் y sin 2y ஃபிக்ஸ் பண்ணணும். e⁴2x இன்டெகிரல் பண்ணும்போது என்ன கிடைக்குன்னா 2e⁴2x. இப்போ ux வந்து கிடைச்சாச்சு. இதில் xன்னு இருக்க வேண்டிய இடத்துல z, yன்னு இருக்க வேண்டிய இடத்துல 0. அப்போ என்ன கிடைக்குன்னா e⁴2z + 1 ப்ளஸ் z1 மைனஸ் 0. இது டைரக்ட் சப்ஸ்டியூஷன் தான், சிம்பிள் தான். அப்போ என்ன ஆன்சர் வந்து கிடைக்குன்னா e⁴2z + 2z e⁴2z வந்து கிடைக்கும். e⁴2z காமனாக ப்ளக் பண்ணி வெளியே எடுத்து எழுதிக்கலாம். அடுத்தது uவை y-ஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். uவை எப்படி y-ஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறது, இது வந்து u, இதை வந்து y-ஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதே மாதிரி இதை வந்து இந்த u வர நான் சொல்கிறது வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் மாதிரி, ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை ஃபிக்ஸ் பண்ணணும், ரெண்டாவது ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதான் வந்து இந்த ஃபார்முலா. இப்போ அடுத்ததில் ரெண்டாவது ஃபங்க்ஷனை ஃபிக்ஸ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதனால் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ரெண்டாவது ஃபங்க்ஷனை இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணணும். எக்ஸ் கான்ஸ்டன்ட்டு cos 2y டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது -2 sin 2yன்னு கிடைக்கும், அதனால் -2x sin 2y. இப்போ அடுத்தது இதுலேயுமே ஒரு uv ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணணும். மைனஸ் காமனாக இருக்கட்டும், y-ஐ ஃபிக்ஸ் பண்ணுங்கள், sin 2y டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2 cos 2yன்னு வரும். அடுத்தது sin 2y ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு y-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 வந்து கிடைக்கும். கரெக்டாக? சரி சார், அப்போ அடுத்ததுக்கு வந்து என்ன பண்ணுங்க, அப்போ அந்த ஹோல் டேர்மை ஃபிக்ஸ் பண்ணுங்க, ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் x cos 2y minus y sin 2y into e⁴2x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0. e⁴2x உடைய வேல்யூ வந்து என்ன 0. எப்போ அது வந்து 0 ஆகுனா y-ஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட், ஏன்னா இங்கே இருக்கிறது வந்து x-னுடைய ஃபங்க்ஷன், அதனால அந்த டேர்ம் வந்து 0 கூட எது பிறகுனாலும் 0, அதனால தான் நம்ம அந்த டேர்ம் வந்து எழுதலை. புரியுதா? இப்போ அடுத்தது எக்ஸ்ன்னு இருக்க வேண்டிய இடத்துல z, y-ன்னு இருக்க வேண்டிய இடத்துல 0. sin 0னுடைய மதிப்பு என்ன ஆகும் 0, அதனால 0 கூட இந்த டேர்ம் வந்து பெருக்கும்போது அதுவும் வந்து 0. அடுத்து y-னுடைய மதிப்பு 0 கூட எதை பெருக்கினாலும் 0, அதே மாதிரி sin 0 வந்து என்ன ஆகும் 0, இதுவும் 0, இதுவும் 0. இப்போ எல்லாமே 0 ஆகுது. 0 கூட e⁴2x பெருக்கினீங்கன்னா அது வந்து 0. uy z, 0 வந்து 0. இப்போ Mellin-Thomson மெத்தட் ux z, 0 dz minus I uy z, 0 into dz plus c. இதில் சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல வந்து
பெர்னோலிஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். அது என்ன சார் பெர்னோலிஸ் ஃபார்முலானா யூவி இன்ட்டு டிஇசட். இது வந்து நீங்கள் 12th படிச்சலாம். யூவி இன்ட்டு டிஇசட் இந்த ஃபார்மில் இருக்கும்போது இது வந்து இன்டெக்ரல் பண்ணுறதுக்கு என்னென்ன சேஞ்ச் ஓவர் பண்ண யூவை யூவாகவே எழுதணும். ஆனால் அந்த வியை இன்டெக்ரல் வந்து பண்ணணும். இப்போ அடுத்தது அதே யூ அடுத்த டேர்முக்கு போகும்போது டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இந்த வியை திருப்பணி இன்னொரு டைம் வந்து இன்டெக்ரல் பண்ணணும். இது வந்து கண்டினியூ திருப்பணி இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இந்த வியை வந்து இன்டெக்ரல் வந்து பண்ணணும். இதான் வந்து ட்ரிக்கு. இது வந்து ஸ்மால் யூ, இது வந்து என்ன வி. இப்போ இதை நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேங்க, யூவை யூனே எழுதிக்கணும். அதான் இந்த ஃபார்முலா யூவை இங்கே இருக்கக்கூடிய யூ வந்து யூனே இருக்கும். ஆனால் வியை வந்து என்ன இன்டெக்ரல் பண்ணி தான் எழுதணும். இதான் அது ரெண்டுத்துக்கான வித்தியாசம். இப்போ யூவை யூனே எழுதுறோம். அதனால் 1 + 2z கொஞ்சம் கேப் விட்டுருங்க மைனஸ் இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும். 1 + 2z 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, 2 × z டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 திருப்பணும் கொஞ்சம் ஸ்பேஸ். சரி, இப்போ அந்த 2 டிஃபரன்ஷியேட் பண்ண ஆன்சர் என்ன ஆகும் 0. அதாவது +2 × 0 0 கிடையாது. அதுக்கப்புறமா 0 நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கனாலும் 0 தான். அதனால் இந்த டேர்ம் வந்து நான் அவாய்ட் பண்ணிடுறேன். அவாய்ட் பண்ணிவிட்டு நான் இதோட வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்தது e⁴2z இன்டெக்ரல் பண்ணி தான் எழுதணும். ஏன்னா வியை வந்து v1ன்னு எழுதிருக்காங்க. e⁴2z இன்டெக்ரல் பண்ண என்ன கிடைக்கும் e⁴2z/2. அகைன் இதை திருப்பணும். நீங்கள் மீன் என்ன பண்ணணும், இதை இன்டெக்ரல் பண்ணணும். 1/2 கான்ஸ்டன்ட் அதை வெளியே எடுத்துடலாம். e⁴2z திருப்பணும் இன்டெக்ரல் பண்ணிங்கன்னா e⁴2z சரிங்க 2 சரி எழுதல e⁴2z/2. இப்போ பெருக்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 1 + e⁴2z + e⁴2z/2 minus 2 × e⁴2z 2 2 4 e⁴2z. அது மாதிரி தான் இந்த டேர்ம் வந்து உங்களுக்கு கிடைக்குது. புரியுதா? இன்டெஃபினிட் இன்டெக்ரல் ஒரு கான்ஸ்டன்ட் வந்து c வந்து சேர்க்கணும். இப்போ அடுத்தது e⁴2z உள்ள பெருக்கிறீங்க. அடுத்தது 2 வந்து கேன்சல் ஆகும். இந்த இடத்துல இந்த 2 வந்து கேன்சல் ஆகும். e⁴2z z e⁴2z அதே மாதிரி இது என்ன ஆகும், இந்த 2 கேன்சல் பண்ணும். 2 4 e⁴2z. இப்போ ப்ளஸ்க்கும் மைனஸ்க்கு வந்து கேன்சல் ஆகிட்டு ஃபைனல் ஆன்சர் வந்து z e⁴2z + c. இதுதான் வந்து கிடைக்குது. இது மாதிரியான ப்ராப்ளத்துக்கு வந்து பெர்னோலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். புரியுதா? அடுத்தது find the analytic function whose real part is given by u e⁻ - x x sin y minus y cos y. இதை யூன்னு எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் யூவை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். என்ன ஃபார்முலா? அது டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலா. கான்செப்ட் வந்து யூவி ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை ஃபிக்ஸ் பண்ணணும், ரெண்டாவது ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், ப்ளஸ் ரெண்டாவது ஃபங்க்ஷனை ஃபிக்ஸ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இது வந்து ஸ்மால் யூ, இது வந்து ஸ்மால் வி மாதிரி. எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, உள்ள இருக்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், சைன் y மட்டும் வரும். ஏன்னா இது மற்றெல்லாம் வந்து y1 இன்வால்வ் ஆகுது, அதனால் இது வந்து 0. அடுத்தது எக்ஸ் சைன் ஒய்யை ஃபிக்ஸ் பண்ணிங்க, ரெண்டாவது ஃபங்க்ஷனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு e⁻ - x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆன்சர் வந்து கிடைக்கும்பா மைனஸ் e⁻ சாரி அது ஒரு மைனஸ் e⁻ - x வந்து கிடைக்கும். ஆனால் z-னுடைய மதிப்பு வந்து 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணும்போது, அதாவது ux z, 0 x இருக்க வேண்டிய இடத்துல z, x இருக்க வேண்டிய இடத்துல z-னும் y இருக்க வேண்டிய இடத்துல 0ன்னு அதில் சப்ஸ்டிட் பண்ணணும். sin 0 வந்து என்ன, 0 கூட எதை பெருக்கினாலும் 0. அதுமாதிரி sin 0 வந்து 0, 0 கூட எதை பெருக்கினாலும் 0. அதே மாதிரி y வந்து 0 வந்து 0 கூட எதை பெருக்கினாலும் 0. அதனால ஹோல் டேர்ம் வந்து என்ன மாறுது, ux z, 0. அடுத்தது uy, இதை y-ஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதே டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலா, யூவை y-ஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இதில் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஃபிக்ஸடு, இதை y-ஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்க. சைன் y-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது காஸ் y-ன்னு மாறும். இதுலேயும் y இருக்குது, இதுலேயும் y இருக்குது, இதுலேயும் y இருக்குது, இதுலேயும் y இருக்குது. அப்போ ரெண்டுத்துமே யூவி ஃபார்முலா யூஸ் பண்ணணும். மைனஸ்
y sin y cos y டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin y, அடுத்தது cos y ஃபிக்ஸ் பண்ணணும், y டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 ப்ளஸ் இப்போ வழக்கம் போல உங்களுக்கு தெரியும் x sin y வந்து ஃபிக்ஸ் பண்ண ரெண்டாவது ஃபங்க்ஷனை ஃபிக்ஸ் பண்ணணும். x sin y மைனஸ் y cos y இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஆன்சர் e பவர் x y பற்றி டிஃபரன்ஷியேட் பண்ண 0, அதனால் எவ்ரிதிங் 0. அதனால இதுலேயும் வந்து நான் அந்த ரெண்டாவது டேர்ம் வந்து எழுதுவேன். இப்போ அடுத்தது z இருக்க வேண்டிய இடத்துல 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணும்போது e பவர் மைனஸ் z மைனஸ் 1 வந்து கிடைச்சிரும். எப்படி சார் இது மாதிரி கிடைக்குதுன்னா x இருக்க வேண்டிய இடத்துல 0, x இருக்க வேண்டிய இடத்துல 0, cos 0 மதிப்பு வந்து என்ன 1, அதனால z வந்து கிடைச்சிருது. sin 0 வந்து என்ன 0, 0 கூட எதை பெருக்குனாலும் 0. அதே மாதிரி cos 0 மதிப்பு 1, 1 பெருக்கணும்னா 1, ஃப்ரண்ட்ல வந்து என்ன இருக்கு மைனஸ் இருக்கு, அதனால e பவர் மைனஸ் z மைனஸ் 1. இதையும் போன ப்ராப்ளம் மாதிரியே uv மெத்தட் வந்து அப்ளை பண்ணணும். ux z, 0 வந்து 0 இந்த ப்ராப்ளத்தில் மைனஸ் i e பவர் மைனஸ் z மைனஸ் 1 இன்ட்டு dz. அப்போ மைனஸ் i z மைனஸ் 1 e பவர் மைனஸ் z இன்ட்டு dz. அதே பெர்னோலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். மைனஸ் i வெளியே வந்துடும், z மைனஸ் 1 e பவர் மைனஸ் z. இதை உங்களுக்கு தெரிஞ்ச பெர்னோலிஸ் ஃபார்முலா. எதை யூவை யூனே எடுத்துக்கலாம், முக்கியமான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் u வந்து யூனே வரும், அடுத்த ஸ்டேஜில் அது டிஃபரன்ஷியேஷன் ஆகும். ஆனால் b வரும்போதே என்ன ஆகணும், இன்டகிரேட் பண்ணிட்டு தான் வரணும். அப்புறம் இங்கே வந்துருக்கூடிய b என்ன பண்ணணும், மீனை இன்னொரு டைம் வந்து இன்டகிரல் பண்ணணும். இப்போ தான் நான் பிஃபோர் ஆன்சர் ஷோ பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இன்டகிரல் வந்து பண்ணி காட்டுறேன். இது வந்து u, இது வந்து u, இது வந்து என்ன b. மைனஸ் i வெளியே இருக்கட்டும். இப்போ u வந்து என்ன பண்ணுறோம், z மைனஸ் 1 கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுரும், மைனஸ் z மைனஸ் 1 z பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1, ஏன்னா z டிஃபரன்ஷியேட் பண்ண 1, மைனஸ் 1 டிஃபரன்ஷியேட் பண்ண 0, கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுரும். அடுத்தது இதை க்ளோஸ் பண்ணுறேன். ஏன் சார் க்ளோஸ் பண்ணனா 1 திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும் 0, அதுக்கப்புறமா வரக்கூடிய எல்லாமே வந்து 0 ஆகிடும், அதனால் விட்டுடலாம். இப்போ அடுத்தது இந்த இடத்துக்கு வரணும், e பவர் மைனஸ் z இன்டகிரல் பண்ணணும். e பவர் மைனஸ் z இன்டகிரல் பண்ணால் என்ன கிடைக்குன்னா மைனஸ் 1 கிடைக்கும். அகைன் இதை டிஃபரன்ஷியேட் சார் இன்டகிரல் பண்ணும்போது e பவர் மைனஸ் z ஏற்கனவே ஒரு மைனஸ் 1 இருக்குது, இந்த இன்டகிரலுக்கு ஒரு மைனஸ் 1. இப்போ மைனஸ் என்ன மைனஸ் என்னவா மாறும், ப்ளஸ்ஸாக மாறும். இது உங்களுக்கு தெரியலையே அந்த இந்த ஃபார்முலா இன்டகிரல் ஆஃப் e பவர் ax இன்ட்டு dx எதுக்கு ஈக்குவல் e பவர் ax பை a. இதில் ஏங்கிறது வந்து என்னவா வந்திருக்குன்னா மைனஸ் 1 வந்திருக்கு, எக்ஸுக்கு பதில் zன்னு வந்து வந்திருக்கு, அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ e பவர் ax பை அந்த என்ன கான்ஸ்டன்ட் இருக்கோ அதை வந்து கீழே எழுதணும். z minus 1 e power minus z minus 1 e power minus z minus 1 the whole square. அப்போ minus of z minus 1 e power minus z minus e power minus z plus c. அதுமாதிரி வழக்கம் போல் இந்த டேர்ம் எல்லாம் உள்ள மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். எது கேன்சல் ஆகும், ப்ளஸ் e power minus z minus e power minus z கேன்சல், மைனஸ் i minus z e power minus z தான் அந்த ஆன்சர். அப்போ f of z minus i மைனஸ் z ப்ளஸ் மாறும், i z e power minus z plus c. நெக்ஸ்ட் ஒன்க்கு இந்த ஃபார்முலா தேவைப்படும். லாஸ்ட் ப்ராப்ளம், இது வந்து லாஸ்ட் ப்ராப்ளம், இது ரொம்ப முக்கியமானது. இதுவும் நிறைய டைம் 8 மார்க் ப்ராப்ளமாக வந்திருக்கு. ஹைப்பர்பாலிக் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியுங்களா, இது வந்து sin x உடைய இமேஜினரி பார்ட் மாதிரி. இப்போ sin of ix இதை எப்படி எழுதலாம்னா i sin ஹைப்பர்பாலிக் x, i sin hyperbolic x ன்னு சொல்லணும். cos of i of x ன்னு வந்துச்சுன்னா அது வந்து cos hyperbolic x ன்னு சொல்லணும். tan i of x அப்படின்னா i tan hyperbolic x ன்னு சொல்லணும். இதுக்கான டெரிவேட்டிவ் ஃபார்முலா இருக்கு. sin hyperbolic x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos hyperbolic x, cos hyperbolic x டிஃபரன்ஷியேட் பண்ணா sin hyperbolic x. வழக்கமாக நம்ம என்ன செய்யணும், sin x உடைய டிஃபரன்ஷியேஷன், sin x உடைய டிஃபரன்ஷியேஷன் வந்து cos x ன்னு வருமா, ஆனால் cos x நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்க, டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன வரும், மைனஸ் sin x, சைன் வந்து ஆப்போசிட்டில் வரும். இதில் அதுமாரி கிடையாது, ரெண்டுமே ப்ளஸ் தான். sin ஹைப்பர்பாலிக் x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos ஹைப்பர்பாலிக் x, cos ஹைப்பர்பாலிக் x டிஃபரன்ஷியேட் பண்ணால் sin ஹைப்பர்பாலிக் x.
இப்போ determine the analytic function whose real part is sin 2x cos hyperbolic 2y cos 2x. இந்த பார்ட்ல இது நிறைய டைம் 8 மார்க் ப்ராப்ளமாக நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி கொஷின் பேப்பர்லேயும் வரும், நம்மளுடைய காலேஜ் கொஷின் பேப்பர் இது வந்திருக்கு. Determine the analytic function whose real part in sin 2x cos hyperbolic 2y minus cos 2x. இதை யூன்னு எடுத்துக்கணும். இப்போ அடுத்தது இன்டெக்ரல் பண்ணுறது, சாரி இதை எக்ஸை பற்றி டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு யூவி மெத்தடை வந்து யூஸ் பண்ணுறோம். கீழே இருக்கிறத வந்து மேலே இருக்கிறது யூனும், மேலே இருக்கிறது ஸ்மால் யூனும், கீழே இருக்கிறது ஸ்மால் வின்னு எடுத்துக்கணும். இப்போ இந்த ஃபார்முலா யூ பை வி ஃபார்முலாவில் கீழே இருக்கிறது ஸ்கொயர் பண்ண வி ஸ்கொயர் வி யூ டேஷ் மைனஸ் யூ வி டேஷ். அதே மாதிரி கீழே என்ன இருக்கோ அதை வந்து ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கிறாங்க. அடுத்தது வி அப்படியே எழுதிருக்கிறாங்க. மேலே இருக்கிறத எக்ஸை பார்த்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். சைன் 2x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2 cos 2x கிடைக்கும். அப்புறம் sin 2x ஃபிக்ஸ் பண்ணிட்டு எதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், எதை பொறுத்து பண்ணணும், எக்ஸை பொறுத்து பண்ணணும். எக்ஸை பொறுத்து பண்ணும்போது y கான்ஸ்டன்ட் அதனால 0 மைனஸ் cos 2x மைனஸ் cos 2x என்னோட டிஃபரன்ஷியேஷன் மைனஸ் cos 2x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் 2 sin 2x மைனஸ் அண்ட் மைனஸ் வந்து ப்ளஸ் 2 sin 2x கிடைக்கும். அதை தான் இங்கே வந்து எழுதியிருக்கிறோம் 2 sin 2x. எக்ஸ்ன்னு இருக்க வேண்டிய இடத்துல z, yன்னு இருக்க வேண்டிய இடத்துல 0. அப்போ என்ன கிடைக்கணும் இந்த இடத்துல cos 0 மதிப்பு வந்து 1. இது வந்து 1 மாறும். cos 2x எக்ஸ்னா இருக்க வேண்டிய இடத்துல z 1 மைனஸ் cos 2z. அது மாதிரி 2 cos 0 மதிப்பு வந்து cos 2x இருக்க வேண்டிய இடத்துல z 2 cos 2z. அடுத்தது மைனஸ் sin 2z 2 sin 2z ஒரு ரெண்டுத்தையும் இப்போ sin 2z sin 2z பண்ணும்போது 2 sin ஸ்கொயர் 2z. இந்த இடத்துல cos ஹைபர்பாலிக் 0 மதிப்பு 1 தான். cos 0 1, அதே மாதிரி cos ஹைபர்பாலிக் 0 மதிப்பு 1. cos 0 மதிப்பு 1, cos ஹைபர்பாலிக் 0 மதிப்பும் 1. அதனால இதனுடைய வேல்யூ வந்து 1. cos 2x xன்னு இருக்க வேண்டிய இடத்துல z வந்து சப்ஸ்டிட் பண்ணும் மைனஸ் cos 2z ஹோல் ஸ்கொயர். இப்போ 2 cos 2z மைனஸ் 2 cos ஸ்கொயர் 2z மைனஸ் 2 sin ஸ்கொயர் 2z பை 1 மைனஸ் cos 2z ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்குது. இது ரெண்டுத்துல இருந்து எதை காமனாக வெளியே எடுக்கலாம்னா மைனஸ் இதில் இருந்தும் மைனஸ் 2 காமனாக வெளியே எடுத்தோம். அப்போ cos ஸ்கொயர் 2z ப்ளஸ் sin ஸ்கொயர் 2z. இதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, cos ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் sin ஸ்கொயர் தீட்டா. இதனுடைய வேல்யூ வந்து 1. தீட்டாவில் இருக்க பதில் 2zன்னு இருக்கு. இப்போ 2 cos 2z minus 2 1 minus cos 2z whole square minus 2 cos 2z by 1 minus cos 2z whole square 2 cos 2z minus 2. ஏன் இது மாதிரி எழுதலாம்னா minus 2 உள்ள பெருக்கலாம். 2 cos 2z minus 2 minus 2 by 2 sin square z. நீங்கள் இந்த ஸ்டெப்பில் இதை உள்ள பெருக்கணும் கூட அவசியம் இல்லை. இந்த டேர்முக்கு 1 minus cos 2z ஒன்று மேலே இருக்குது, இங்கே 1 minus cos 2z. இப்போ கேன்சல் ஆச்சுன்னா minus 2 by 1 minus cos 2zன்னு வரும். 1 minus cos 2 தீட்டா எப்படி எழுதலாம், 2 sin square தீட்டா. தீட்டா இருக்க பதில் செட்னு சப்ஸ்டிட் பண்ணும் minus 2. அது வேணா உங்களுக்கு எழுதிக்கிறேன். அப்போ ஃபைனலாக என்ன வரும்னா minus 2 1 minus cos 2z. இதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, 1 minus cos 2 தீட்டா மாதிரி இருக்குது. அப்போ minus 2 1 minus cos 2 தீட்டாக்கு அப்புறம் 2 sin square z வந்து எழுதலாம். 2 cancel. 1 by sin square z எப்படி எழுதலாம், minus cosecant square z வந்து. அதே மாதிரி u-வை y-ஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். u இது வந்து ஸ்மால் u, இது வந்து ஸ்மால் u, ஒரிஜினல் u. v-ஐ ஸ்கொயர் பண்ணிக்கிறீங்க. அடுத்தது ஃபார்முலா வந்து என்ன, u by v னுடைய டிஃபரன்ஷியேஷன் v ஸ்கொயர் v u dash minus u v dash. v-ஐ ஃபிக்ஸ் பண்ணுறோம். u-வை வந்து u-னா என்ன sin 2x, ஏன்னா இதில் xல் இருக்குது. ஆனால் அது y-ஐ பார்த்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இது வந்து 0.
மைனஸ் இப்போ u வந்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, sin 2x ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, v வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இந்த v டிஃபரன்ஷியேட் பண்ண vனா வந்து cos ஹைப்பர்பாலிக் 2y அதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். v y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது x னுடைய டேர்ம் cos 2x 0 ஆகும். cos ஹைப்பர்பாலிக் 2y டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2 sin ஹைப்பர்பாலிக் 2y வந்து கிடைக்கும். x இருக்க வேண்டிய இடத்துல z, y இருக்க வேண்டிய இடத்துல 0. இப்போ 0 இந்த டேர்ம் வந்து ப்ராப்ளம், ஏன்னா 0 கூட எதை பெருக்கினாலும் இது வந்து 0 ஆயிடும். sin 2z, ஆனால் இந்த இடத்துல y இருக்க வேண்டிய இடத்துல 0 சப்ஸ்டிட் பண்ணீங்க. sin 0 மதிப்பு வந்து என்ன ஆகும்? sin 0 வந்து 0. அதனால everything goes to 0. ux z, 0 into dz minus I uy z, 0 into dz. ux z, minus cosine square z into dz. இந்த வேல்யூ வந்து 0. cosecant ஸ்கொயர் தீட்டாவை இன்டகிரேட் பண்ணும்போது cot z வந்து கிடைக்கும். இதான் வந்து ஃபைனல் ஆன்சர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின் தான். இது பொறுமையாக நீங்கள் ஸ்டேட் பை ஸ்டேட் டிஃபரன்ஷியேஷன் பண்ணுங்கள், வேல்யூ நீங்கள் கரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணுங்கள், ஆன்சர் வந்து ஈஸியாக கிடைச்சிடும். Homework problem. Construct the analytic function whose real part is e power x, x sin y plus y cos y. இதுக்கான ஆன்சர் அதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். e power x, x cos y minus y sin y, இது வந்து ரியல் பார்ட்டு. அதுக்கான ஆன்சர் ஆல்சோ கிவன். இது ரெண்டுக்குமே வந்து நீங்கள் பெர்னோலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரெண்டு ப்ராப்ளத்துக்கு பெர்னோலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது இது வந்து லாஸ்ட் டைப்பில் sin 2x cos ஹைப்பர்பாலிக் 2y cos 2x tan z. உங்களுக்கு முக்கியமாக நீங்கள் எதை ஞாபகத்தில் sin ஹைப்பர்பாலிக் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்குன்னா cos ஹைப்பர்பாலிக் எக்ஸ். அதே மாதிரி cos ஹைப்பர்பாலிக் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மைனஸ்லாம் கிடையாது, வெறும் ப்ளஸ் sin ஹைப்பர்பாலிக் எக்ஸ். இது ஒன்று. cos ஹைப்பர்பாலிக் 0 மதிப்பு 1, cos 0 மாதிரி. sin ஹைப்பர்பாலிக் 0 மதிப்பு வந்து என்ன? 0. ஏன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? sin ix வந்து எப்படி எழுதலாம்? I sin ஹைப்பர்பாலிக் x. அடுத்தது cos ஹைப்பர்பாலிக் x, இதனுடைய வேல்யூ வந்து என்ன? cos ஹைப்பர்பாலிக். இப்போ x மதிப்பு நீங்கள் 0 இந்த இடத்துல 0ன்னு தரீங்கன்னா இங்கேயும் வந்து 0 வருமா? sin 0 என்ன ஆகும்? 0. அப்போ sin ஹைப்பர்பாலிக் 0, அப்படி தான் 0ன்னு வருது. அதே மாதிரி இந்த இடத்துல x மதிப்பு 0, x மதிப்பு 0ன்னு கொடுத்தீங்கன்னா cos ஹைப்பர்பாலிக் 0, cos 0 மதிப்பு வந்து என்ன? 1. அதனால 1. இப்படி தான் அந்த ஃபார்முலா, ரெண்டு ஃபார்முலாவும் கிடைக்கும். புரியுதா? வேறு எதுவும் இதில் ஃபார்முலா தேவைப்படாது. இல்லை tan zன்னு வந்துருக்குன்னா லாஸ்ட் உங்களுக்கு இன்டெக்ரல் எப்படி வரும்? சீக்கண்ட் ஸ்கொயர் zன்னு வரும். அதை இன்டெக்ரல் பண்ணும்போது tan z வந்து கிடைக்கும். வேறு இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா எங்கிட்ட கேட்பேன், நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். Thank you so much for your listening and have a great day.